अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि என்னின்ன யோனியுமாய்ப் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று நம்மாழ்வார் எம்பெருமான் பல பல அவதாரங்களை செய்திருக்கிறான் என்று தம்முடைய திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அருளி செய்தார். அப்படி எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் 10 அவதாரங்கள் மிக முக்கியமாக கொள்ளப்படுகின்றன. அந்த 10 அவதாரங்கள் தசாவதாரங்கள் என்றே பிரசித்தியாக எல்லாராலும் சொல்லப்படுகின்றன. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தச என்கிற சொல்லுக்கு வடமொழி சொல்லுக்கு 2 பொருள்கள் உண்டு. தச என்னால் 10 என்றும் ஒரு பொருள், அழகிய என்றும் பொருள் உண்டு. இப்போ தசாவதாரம் என்று சொன்னால் மிக அழகிய அவதாரங்கள் என்றும் சொல்லலாம், 10 அவதாரங்கள் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட 10 அவதாரங்களையும் குறித்து வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் என்றே ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே தசாவதார சந்நிதி என்றே தற்பொழுதும் இப்பொழுது கோவிலுக்கு வடக்கு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அங்கே எழுந்தருளிருக்கின்ற அந்த தசாவதார எம்பெருமான்களை துதித்துத்தான் இந்த ஸ்தோத்திரத்தை அவர் அருளி செய்தார் என்று சொல்லுவதுண்டு. அதிலே 2வது ஸ்லோகத்திலே மத்ஸ்யாவதாரத்தை அனுபவித்தார், 3வது ஸ்லோகத்திலே கூர்மாவதாரத்தை அனுபவித்தார். இப்பொழுது 4வது ஸ்லோகம், இதிலே வராகப் பெருமானை அனுபவிக்கிறார். வராகப் பெருமானுடைய அந்த அவதாரத்தினுடைய பெருமை அதை சொல்லி அப்படிப்பட்ட வராகப் பெருமான் நம்மை காக்கட்டும் என்று சொல்லுகிறார். கோபாயே தனிசம் ஜகந்தி குகனா போத்ரி பவித்ரி கிருத பிரம்மாண்டா பிரளயோர்மி கோஷ குருபிஹி கோணாரவைர் குர்குரைஹி யத் தம்ஷ்ராங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதிஹி பிரம்மஸ்தம்பமசௌ அசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா. கோபாயேத் என்று முதல் பதத்திலேயே அந்த வராகப் பெருமான் நம்மை ரட்சிக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். கோபாயேத் என்னால் அவன் ரட்சிக்கட்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்று மேலே வர்ணிக்கிறார். அனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்கிருத பவித்ரீ கிருத, அதாவது அவனை கோபாயே தனிஷம் என்னால் என்ன, எப்பொழுதும் நம்மை காத்தருள வேண்டும் என்று அதுதான் அர்த்தம். அதற்கு அவன் எப்படி இருக்கிறான் என்றால் குஹனா போத்ரி. குஹனா போத்ரி என்னால் என்ன, நல்ல மிகப்பெரிய கோலவராகம் ஒன்றாய் என்று ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். அது அப்படின்னா அப்படிப்பட்ட போத்ரி என்கிறது வராகத்தை சொல்லுகிறது. குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ, பெரிய பிரம்மாண்டம். அதில் என்ன பண்ணுகிறான்னா பிரளயோர்மி, பிரளயமாகிற ஒரு பெரிய, அதாவது பூமியை கவர்ந்து சென்று விடுகிறான் ஹிரண்யாக்ஷன். அவனிடத்திலிருந்து அந்த பூமியை மீட்பதற்காகத்தான் வராகப் பெருமான், அதாவது பகவான் வராகமாக பெரிய மகாவராகமாக தன்னுடைய உருவத்தை அமைத்து கொண்டார். அதாவது அந்த அவதாரம் வராக அவதாரம். ஏன்னா பூமிக்கு உள்ளே அந்த ஜலத்திற்கு உள்ளேயும் செல்ல வேண்டும். இல்லை நாம்
வேடிக்கையாக பார்த்தோமானால் மத்ஸ்யாவதாரம் என்கிறது ஜலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அவதாரம். அது கூர்மாவதாரம் என்கிறது எப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் ஜலத்திலேயும், அந்த ஆமை என்கிறது பெரும்பாலும் நீரிலே இருக்கும், சில சமயம் நிலத்திலேயும் இருக்கும். வராகம் என்கிறது எப்படின்னா பெரும்பாலும் நிலத்திலே இருக்கும், அது நீரிலேயும் செல்லும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிணாமம் என்று சொல்லுவார்கள், மாறுதல் நாம் பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணினான், அப்படி உலகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணினான், அப்படி எடுத்துக்கொண்டு அவன் எடுப்பதற்காக அவன் போனான். அப்படி போய் குத்தி எடுத்த பொழுது அங்கே என்ன ஆயிடுத்து என்று கேட்டால், யத் தம்ஷ்ட்ராங்குர கோட்டி கடனா கோட்டி காட்ட கடனா நிஷ்கம்ப நித்தியஸ்திதி. அந்த தம்ஷ்டத்தினுடைய அங்குரம் என்னால் என்ன, அதாவது அந்த வராக பெருமானுடைய கோரைப்பல்லினுடைய நுனியிலே இந்த பூமியானது ஒட்டி கொண்டதாம். அவன் அப்படி குத்தி எடுக்கிற பொழுது ஒட்டி கொண்டதாம். அது பார்க்குற பொழுது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், முஸ்தேவ விஸ்வம்பரா. முஸ்தா என்னால் கோரைக்கிழங்கு, ஏதோ ஒரு சின்ன கோரைக்கிழங்கு வராகத்தினுடைய கொம்பிலே ஒட்டி கொண்டு இருக்கிறா போலே அப்படி இருந்தது என்று சொல்லுகிறார். அதாவது சாதாரணமாக வராகத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு கிழங்கு எது என்றால் கோரைக்கிழங்கு தானா. முஸ்தா என்ற கோரைக்கிழங்கு தான் வராகத்திற்கு மிகவும் பிடித்தது. ஏன்னா அது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு, அது கோரைக்கிழங்கு பூமிக்கு மிக அடியில் இருக்கும். அது வராகம்தான் தன்னுடைய குத்தி குத்தி எடுத்து அது கிளறி எடுத்து அதை உண்ணுமாம். அதனால் இங்கே என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த பூமியானது வராக பெருமானுடைய அந்த தம்ஷ்டத்திலே அந்த கோரைப்பல்லிலே ஒட்டி கொண்டிருந்தது. அதை பார்க்கிற பொழுது அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால், அது அசௌ விஸ்வம்பரா முஸ்தாயிவ, கோரைக்கிழங்கு போலே அது நின்றது என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த எம்பெருமானுடைய ஒரு பெருமை. அதாவது இன்றைக்கும் கூட வராக பெருமானுக்கு என்று அமைந்திருக்கிற முக்கியமான க்ஷேத்திரம் என்று நாம் சொன்னோமானால் ஸ்ரீமுஷ்ணம் என்கிற ஒரு திவ்ய தேசம். அந்த ஸ்ரீமுஷ்ணம் என்கிற திவ்ய தேசத்தில் எம்பெருமானுக்கு இன்றைக்கும் கூட கோரைக்கிழங்கை நைவேத்தியம் செய்வார்கள், அமுது செய்வார்கள். கோரைக்கிழங்கு தான் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பிரசாதம் என்று இன்றைக்கி அது பக்தர்களுக்கும் கூட அந்த கோரைக்கிழங்கு பிரசாதத்தை கொடுப்பார்கள். அது வெறும் கோரைக்கிழங்கு நாம் உண்டால் அது நமக்கு நாக்கிலே கடுக்குமாகினாலே அதற்கு சிறிது சர்க்கரை சேர்த்து அதை நைவேத்தியம் செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இருக்கட்டும், அந்த வராக பெருமாளுக்கு கோரைக்கிழங்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் இங்கே பூமி பிராட்டியே எப்படி இருந்தாள்னு கேட்டால், அவள் கோரைக்கிழங்கு போலே இருந்தாள் என்று அவளை சொல்லுகிறார். ஆக இப்பொழுது பிரளய காலத்திலே கடலிலே முழுகிவிட்ட பூமியை எம்பெருமான் அப்படி குத்தி எடுக்கிற பொழுது பெரிய பன்றி வடிவு கொண்டு அவன் எடுத்தான். அப்பொழுது அந்த அவன் எடுத்த அந்த ஒலி இருக்கிறதே அதை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில்? அது எப்படி இருந்ததுன்னா, குர்குரைஹி கோணாரவைஹி என்கிறார். இந்த குர் என்று அந்த வராகம் சப்தம் செய்யுமே, அது மூக்கின் ஒலி. அந்த ஒலிகளால் அது என்ன ஆச்சுன்னா, அப்படியே அந்த ஒலியானது எல்லா இடத்திலும் உலகம் முழுவதும் நிறைந்து விட்டதாம். அது பவித்ரீகிருத்த பிரம்மாண்டா, அந்த ஒலியாலே பிரம்மாண்டம் முழுவதும் புனிதமாக பரிசுத்தமாக ஆகிவிட்டது. அப்படி ஆக்கினவன் அந்த வராக பெருமான். அவன் தன்னுடைய கோரை பற்களாலே அந்த பூமியை குத்தி எடுத்த பொழுது அது எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு கோரை கிழங்கு அவனுடைய அந்த கோரை பற்களிலே ஒட்டி கொண்டிருக்கிறா போல இருந்தது என்று சொல்லி, அதற்கு மேலே பிரம்மஸ்தம்பம் அசவு, அதாவது இவள் என்ன பண்ணினாள், பிராட்டி கூடவே இருந்திருக்கிறாள் அவனோடு அந்த வராக அவதாரத்திலேயும். அவள் என்ன பண்ணினாள் என்னால், இவர்கள் அனைவரையும் காப்பதற்கு அவள் புருஷகாரம் பண்ணி இருக்கிறாள் என்று நினைக்கிறது போல இந்த பூமி தேவி அப்பொழுது என்ன பண்ணினான், அந்த கோரைப்பல்லிலே கோரைக்கிழங்கு போலே ஒட்டி கொண்டிருந்து பிரம்மா முதல் துரும்பு வரை உள்ள அனைத்து சராச்சரங்களையும் உற்பத்தி செய்வதற்கு காரணமாகி நின்றாள் என்று சொல்லி, இந்த கோரைப்பிரான், அதாவது இந்த வராக பெருமானுடைய திருமூக்கின் ஒலிகள் உலகத்தை எப்பொழுதும் காத்தருள வேணும் என்பதாக இந்த வராக பெருமானுடைய ஒரு அழகான அந்த தோற்றத்தை, அந்த சமயத்திலே அவன் செய்த செயலை மிக அற்புதமாக வர்ணித்தார். அடுத்தபடியாக 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே நரசிம்மாவதாரத்தை வர்ணிக்கிறார். இந்த நரசிம்மாவதாரம் நமக்கு நன்மையை செய்யட்டும் என்று சொல்லுகிறார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி
அவ்யாத்ரிணி ஜகந்த்யகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்பவனாதவந்திய ஜடரா யாதிருச்சிகான் வேதசாம் யா காச்சித் சகசா மகாசுரகிருஹ ஸ்தூணா பிதாமஹ்யபூத். நரசிம்ம பெருமான் எங்கிருந்து அவதரித்தான்? அந்த ஹிரண்யகசிபு அவன் பெரிய மண்டபம், எண்ணற்ற தூண்கள் அதிலே இருந்தன. ஆனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட தூணிலிருந்து அவன் வந்தான், அதுவும் எதிர்ச்சையாக வந்தான் என்று அதை சொல்லுகிறார். அது எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி. அதாவது என்ன பண்ணினான்? அந்த எம்பெருமானுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தது. ஆனால் இந்த நரசிம்மாவதாரத்தில் அவனுக்கு என்று இருந்த ஆயுதங்கள் அத்தனையும் மறைத்து கொண்டு விட்டான். கடைசியில் எந்த ஆயுதம் அவனுக்கு மிக முக்கியமான ஆயுதமாக இங்கே பயன்பட்டது என்று கேட்டால் அது பிரகரண கிராமஹா பாணிஜைஹி. கையிலே இருக்கக்கூடிய நகங்களையே, தனக்கு நகக்கூட்டத்தையே தனக்கு ஆயுதமாக கொண்டானவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவ்யாத் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார். த்ரீணி ஜகத்யகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா. அந்த எம்பெருமான் வைகுண்ட கண்டீரவா என்னாலனா நரசிங்க வடிவு கொண்ட அந்த எம்பெருமான் அவன் த்ரீணி ஜகத் அவ்யாது, 3 உலகங்களையும் அவன் நன்றாக காத்துருள வேணும் என்று சொல்றார். இந்த அவதாரம் எப்படி ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோமானால் இது எத் பிராதுர்பவனாத். இந்த பிராதுர்பவனாத் இது யாதிருச்சிகா என்னால் எதிர்ச்சையாக மேற்கொண்ட அவதாரம் என்கிறார். அதாவது முன்னும் இல்லை பின்னும் இல்லை. திடீரென்று இரண்யகசிபு கேட்கிறான், எங்கே இருக்கிறான் உன்னுடைய பகவான் நாராயணன் என்று பிரகலாதனை கேட்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? எங்கு முளன் தூணிலும் முளன் துரும்பிலும் முளன் என்று சொன்ன உடனே இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டு திடீரென்று ஒரு தூணை தட்டினான் அந்த இரண்யகசிபு. உடனே அந்த தூணிலிருந்து தோன்றினான் என்கிறபடியினாலே எதிர்ச்சா பிராதுர்பாவம் என்று சொல்ல தற்செயலாக சட்டென்று அந்த இடத்திலிருந்து தோன்றினான். அப்படி தோன்றினவன் அந்த தூணிலிருந்து தோன்றினபடியினாலே என்ன செய்தான் என்று பார்த்தால் அது சொல்றார் பாருங்கள். யத் பிராதுர்பவனாது அவந்திய ஜடரா யாதிருச்சிகாத் வேதசாம் யா காச்சித் சகசா மகாசுரகிருஹஸ்தூணா பிதாமஹ்யபூத். அந்த மகாசுர ஸ்தூணா, மகாசுர கிரகம் என்னால் ஹிரண்யகசிபு, மகாசுரன் ஹிரண்யகசிபு, அவனுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய யாகாச்சித்து ஸ்தூணா, ஏதோ ஒரு தூண். அது இந்த தூண் தான் என்று யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு திடீரென்று அவன் ஒரு தூணை தட்டான். அதிலிருந்து அவன் வந்தான் அல்லவா. இப்படி பிராதுர்பாவாத்து இப்படி பண்ணபடியினாலே என்ன பண்ணினான்? அந்த தூணை அவந்திய ஜடரா வேதசாம். அவந்திய ஜடரா என்னால் அந்த தூணுக்கு மலட்டுத்தன்மையை போக்கினான் என்கிறார். ஏன்னா தூணிலிருந்து இவன் வெளியிலே வந்தபடியினாலே அந்த தூண் இப்பொழுது நரசிங்கனை பிரசவித்து விட்டது. அதனால என்ன ஆகிவிட்டது? அந்த தூணுக்கு மலட்டுத்தன்மை போகிவிட்டது என்று சொன்னார். அது தவிர இன்னொரு அர்த்தமும் சொன்னார். என்ன சொன்னார்னா வேதசாம் பிதாமஹ்யபூத். அந்த தூண் என்ன ஆகிவிட்டது? பிரம்மாவுக்கு பாட்டியாக ஆகிவிட்டது என்கிறார். அந்த தூண் என்ன ஆகிற்று? பிரம்மாவுக்கு பாட்டியாக ஆகிவிட்டதாம். அது எப்படி என்றால் பிரம்மாவுக்கு யார் தந்தை என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் தந்தை. இப்பொழுது அந்த தந்தையான பகவான் எங்கிருந்து வருகிறான்? இந்த தூணிலிருந்து வருகிறான். அப்படி பார்த்தால் தூணை அந்த நரசிங்கனை பெற்ற தாய் யார் என்றால் அந்த தூணாகி விட்டது இப்பொழுது. அப்பொழுது தூண் பிரம்மாவுக்கு என்ன ஆக வேணும்? பிதாமகி. பிதாமகி என்னால் தந்தையை பெற்ற பாட்டி என்று. இப்பொழுது இந்த நரசிங்காவதாரத்திலே என்ன செய்தான் எம்பெருமான் என்று கேட்டால் இந்த தூணை பிரம்மாவுக்கு பிதாமகியாக, அதாவது தந்தையை பெற்ற பாட்டியாக ஆக்கிவிட்டான் என்பது போல மிக அற்புதமாக அருளி செய்கிறார். இந்த நரசிம்மாவதாரத்தை பற்றிய ஸ்லோகத்திலே தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
प्रमोदनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।